நாம் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு பாதுகாப்பாக வெளியே போயிட்டு வரோம். நம்ம போயிட்டு வரோம், அதாவது எப்படி சொல்லலாம், பாதுகாப்பான பேய் பிசாசுலேருந்து அதே மாதிரி இந்த ஆக்சிடென்ட் ஆகுது. நிறைய பேர் சொல்லுவாங்க, வண்டி எடுத்தாலே எனக்கு ஆக்சிடென்ட் ஆகுது, கீழே விழுந்த ரத்த காயம்படுது. அந்த மாதிரி எல்லா விஷயத்துல இருந்தும் நம்மளை வந்து பாதுகாக்கிறதுக்கு உண்டான பூஜை. இது வந்து எப்படின்னா 3 நாள் தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பூஜை வந்து ஒவ்வொரு பூஜை வந்து 21 நாள், ஒரு மண்டலம் அப்படிலாம் கிடையாது. வெறும் 3 நாள் தான் இந்த பூஜை நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். இது நம்ம எந்த தெய்வத்தை வச்சு நம்ம பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கம்மா தேவி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தெய்வத்தை வச்சு தான் நம்ம இதை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த அக்கம்மா தேவி வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காவல் தெய்வம் மாதிரி. அதாவது ஒரு பெண் தெய்வத்தில் நல்ல ஒரு காவல் தெய்வம். நம்பி நம்ம எங்கனாலும் தெய்வத்து மேலே பாரத்தை போட்டு நம்ம எங்கனாலும் போயிட்டு வரலாம். நமக்கு அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு கொடுக்குற தெய்வம்னா இந்த அக்கம்மா தேவியை வந்து சொல்லுவாங்க. இது வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம தெலுங்கானா, அந்த மாதிரி சைடில் இந்த ஒரு கோயில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். இது வந்து இந்த அக்கம்மா தேவி வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பூஜை பண்ணி வழிபட போது உங்களுக்கு பாதுகாப்பு தான் மெயினாக இருக்கும். கடுமையான பாதுகாப்பு உங்களுக்கு இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் அப்படிலாம் இருக்காது. அதாவது நீங்கள் அந்த அம்மாவை அதை கும்பிட்டுட்டு நீங்கள் எங்கே போயிட்டு வந்தாலும் சரி, உங்களுக்கு ரிட்டர்ன் வர்ற வரைக்கும் உங்களுக்கு அவ்வளோ பாதுகாப்பாக இருக்கும் இந்த பூஜையை பொறுத்தளவு. இதுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து நீங்கள் அசைவ படையல் போட்டு தான் பூஜை பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் தாராளமாக நீங்கள் வீட்டில் வச்சே பண்ணலாம். நம்ம தனியாக ஒரு ரூம் வேணுமா அப்படிலாம் இல்லை. நீங்கள் வீட்டில் பூஜை ரூம்னாலும் சரி, இல்லை தனியானாலும் சரி, தனியார் ஓரத்தில் வச்சு நீங்கள் பூஜை பண்ணணும். இதுக்கு உண்டான எந்திரம், இதுக்கு உண்டான மற்ற எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு கொடுப்பேன். வெறும் 3 நாள் தான் பூஜை பண்ணணும். இதுக்கு படையல்னு பார்த்தீங்கன்னா, அவல் பொடி கடலை, வெத்தலை பாக்கு, இந்த கோழி முட்டை, அதாவது கோழி முட்டை அவிச்சல நார்மல் கோழி முட்டை, இந்த மாதிரி வச்சு தான் நீங்கள் வந்து கருவாட்டு குழம்பு சாதம் வச்சு இதை படையலாக போட்டு தான் நீங்கள் வந்து பூஜை பண்ணணும். நல்ல நம்ம புழுங்கல் அரிசி சாதம் ரெடி பண்ணி கருவாட்டை வந்து குழம்பா வைக்கணும். நம்ம சும்மா சுட்டோ பொரிச்சோ வைக்கக்கூடாது. குழம்பு மாதிரி வச்சு அதை ஊற்றி தான் நீங்கள் வந்து படையல் போடணும். 3 நாள் நீங்கள் பூஜை பண்ணீங்கன்னா 3 நாள் இந்த படையல் நீங்கள் போட்டு தான் ஆகணும். இது வந்து அப்படி காலையில் சாயங்காலம் 2 வேளை பண்ணலாம், இல்லை ஏதாவது ஒரு வேளை பண்ணால் கூட நீங்கள் பண்ணலாம். அப்படி நீங்கள் பூஜை பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்கே வெளியே போயிட்டு வந்தாலும் சரி, கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த விளக்க பற்ற வச்சு கும்பிட்டுட்டு, நான் போயிட்டு வர வரைக்கும் நீ தான் துணை இருக்கணுமா அப்படின்னு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தாலும் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். நீங்கள் வெளியே இப்போ ஒரு இடத்துக்கு நீங்கள் ரொம்ப தூரம் போயிட்டு வரீங்க, அப்போ உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக வீட்டுக்கு வருவீங்க. அதே மாதிரி ஒரு மயானத்துக்கு போகிறீங்க ஒரு பூஜை விஷயம், அப்போ உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். இதே மாதிரி ஏகப்பட்ட விஷயத்துலேருந்து தெய்வம் வந்து உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். இதை வந்து நீங்கள் பண்ணுற பூஜை வந்து இதுக்கு உண்டான சக்கரை எல்லாமே ரெடி பண்ணி அதை பூஜை பண்ணி நான் உங்களுக்கு கொடுப்பேன். நீங்கள் தேவையானவங்க தொடர்பு கொண்டு பேசுங்க, நான் உங்களுக்கு எல்லாமே ரெடி பண்ணி தரேன். ஆனால் எப்படின்னா, ரொம்ப சிறப்பான பூஜை. நிறைய பேர் கேட்குறது பாதுகாப்புக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னா, வெளியே நம்ம ரொம்ப தூரம் போகிறோம், வாரோம், அலையிறோம், நைட் டைம்லாம் வீட்டுக்கு வாரோம், 11 மணி 12 மணிக்கு வாரோம், நிறைய பேய் பிசாசு பிடிச்சிருது, அது மாதிரி ஒரு வண்டி நிறைய விஷயங்கள் சொல்லுதாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லாமல், அதாவது மாந்திரிகம் சம்மந்தப்பட்டது இல்லாமல் சில விஷயங்களுக்கு நீங்கள் போயிட்டு வந்தால் கூட உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஏதோ ஒரு அர்ஜென்ட் நைட்டு 10-11 மணிக்கு போயிட்டு வரீங்க, அப்போ போயிட்டு வரும்போது நீங்கள் வீட்டில் சேஃபாக வருவீங்க. ஒரு சின்ன ஒரு ஆக்சிடெண்ட்டோ மற்ற எந்த ஒரு விஷயமே உங்களுக்கு நடக்காதா. அதனால் நீங்கள் இந்த தேவைப்படுறவங்க நீங்கள் இந்த பூஜை நீங்கள் தாராளமாக பண்ணலாம். வெறும் 3 நாள் தான் பூஜை, ரொம்பலாம் கிடையாது. வெறும் 3 நாள் தான். நான் சொன்ன மாதிரி நீங்கள் படையல் போட்டு பூஜை பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த பூஜை தேவைப்படுறவங்க நீங்கள் தொடர்பு கொண்டு பேசுங்க, உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன். நான் சொன்ன மாதிரி நீங்கள் பூஜை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த அம்மா வந்து 3 நாளில் உங்களுக்கு சித்தியாகி உங்களுக்கு நீங்கள் வெளியே போயிட்டு வரும்போது அவ்வளோ பாதுகாப்பாக போயிட்டு வரலாம். உங்களுக்கு எந்த ஒரு பயமும் இல்லாமல் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்த மாதிரி நீங்கள் வாழலாம். அதனால் நீங்கள் தேவைப்படுறவங்க தொடர்பு கொண்டு பேசுங்க, உங்களுக்கு எல்லாமே ரெடி பண்ணி தரேன். நன்றி, வணக்கம்.